Hi friends, welcome to Sri Renga's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி முத்தின முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். முத்தின முருங்கைக்காய் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 6 முருங்கைக்காவை நான் சின்னதாக கட் பண்ணி குக்கரில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. காய் நல்லா முழுகி இருக்கணும். இப்போ குக்கரை மூடி இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வரணும், அது வரை இருக்கட்டும். இப்போ பாருங்கள், விசில் அடங்கினோன்னா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். காய் எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்து இருக்கணும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி காயை ரெண்டாக உடச்சி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் சென்டரில் இருக்க சதையை வலிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா காயுமே நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். எல்லா காயிலுமே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். உளுந்தும் நல்லா செவந்து வரணும். இப்போ சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு புளியோட பச்சை வாசனை போய் நல்லா சுண்டி வரணும், அது வரை இது இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், புளி எல்லாமே நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்தோன்னே நம்ம வலிச்சு எடுத்து வச்ச முருங்கைக்காய் சதையை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆகிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.